பழைய ட்ரெஸ் போட்டிருக்கானு பார்ப்போம். சறுக்கெல்லாம் போட்டு பாருங்க. அவனோட ட்ரேட்மார்க் ட்ரெஸ் போட்டிருப்பான்னு நினைச்சேன். வாங்க நாய்சேகர். லாங் டைம் நோ சி. தயவுசெஞ்சு உன்னை சி பண்ணவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடா. தெரியும்டா, எனக்கும் தான்டா இல்ல. அதனாலதான் லைவ்லயே பாத்துக்கிட்டேன். வந்து பேசணும்னு இஷ்டமே இல்ல, வந்தா பிளாக்க போட்டு விட்டுறீங்க. எதுக்கு வந்துகிட்டு சைலண்டாவே பாத்துக்கிட்டு போயிடலாம், மரியாதையை காப்பாத்திக்கிட்டு அப்படின்னு. அதாவது மரியாதை உனக்கு. ஹாய் மதர், மை நேம் இஸ் ஆல்வின் சதீஷ். என்னோட அக்கௌண்ட் செல் பண்ணி கொடுங்க. மொபைல் நம்பர் சென்ட் பண்ணி முடியல. அர்ஜென்ட் டிஸ்கார்ட் பேஜ் ஃபாலோ பண்றேன். ஸ்பீச் வைட்டி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூப்பர் சாட் ப்ரோ. ஆனா நாங்க அக்கௌண்ட் செல் பண்றது இல்ல தல. எங்களுக்கு அதுக்கும் எங்களுக்கு வேற எங்களுக்கு போல்ட் மட்டும் கொடுங்க. செஞ்சு எடுத்துட்டு ஓடிடுவோம் அக்கௌண்ட். என்ன போல்ட்டு ரெண்டாவது இறக்கிட்டியா? பையனா பொண்ணா? டேய் உனக்கு முன்னாடி எப்படிடா? பொய்யா சொல்லாத நீ. பொய்யா சொன்ன நீ. ஆமா, என்ன வந்தாலும் 7 மாசம் பெரியவன் நீ. ஓ உனக்கு முன்னாடி. அப்போ ஒழுங்கா அண்ணன் குட் பழகடா கோமாளி. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. சரி, எங்க ஆளைக்கான என்னதான் பண்ற? ஜிடிஎல் இருந்து விரட்டப்பட்டாலும் விரட்டப்பட்ட, அதுக்கப்புறம் கேம்ல இருந்து விரட்டப்பட்டிய. கேமா? இல்ல இல்ல, வேற விஷயத்த பிஸி. உனக்கு ஒரு சரி வேணாம் விடுங்க. சொல்லு. ரோட் சென்னையில இருக்கீங்க? ஆமா ஆமா. உங்களுக்கு அனுப்பி விடுறேன், மதனுக்கு ஒண்ணு அனுப்பி விடுறேன். நம்ம அன்னைக்கு பேசினதெல்லாம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சா? வெரி குட் வெரி குட். அப்புறம் சொல்றேன். சும்மா நடிக்கா சொல்றா. நாய்சேகர். நீங்க தான் ப்ரொமோஷனே பண்ண மாட்டீங்களே, அப்புறம் என்ன? ஒரு காலத்துல வந்து ஜிடிஏவோட கிங்கா. ஏய், ஜிடிஏ நீ வந்து போயிட்டு கத்துக்கிட்டு என்ன பண்ணிருக்கணும்? எங்களை கூப்பிட்டு இருக்கணும். உன்னால வெறும் ஆரம்பிக்கதான் முடியும், சஸ்டெயின் பண்ண முடியுமா? நான் கூப்பிடாம அப்படி இல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல. சி நம்ம எப்பவுமே கண்ட்ரோல் நம்மள்தான் போல்ட்டு. நம்ம வைக்கிற சட்டமா இருக்கணும். நீ போய் யார வைக்கிற சட்டத்துல போய் உட்காந்துட்டு தான் அப்படி எப்படி அது அங்கதான் ஒருத்தன் வந்து ஒரு 4 பேர் லைவ் பார்த்து தூக்கி போய் செய்வானுங்க. ஜெயில போட்டு கக்கூஸ்ல எல்லாம் வச்சு குப்பை தொட்டில எல்லாம் வச்சு அசிங்கப்படுத்தும். அப்படியா? ஆமா, எல்லாமே நடக்குவாங்க. நீ வேற. அப்படியா? ஆமா, அது அழிகிற கம்யூனிட்டிடா இப்போ. ஜிடிஏ ரொம்ப சில பேர் இந்த லெஜெண்ட் அவங்கலாம் தான் வந்து அது ஒரு மாதிரி நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. ஆமா, லெஜெண்ட் ரொம்ப நாளா போட்டுக்கிறாருடா. எப்படிதானோ அது விளையாடுறாரு. நீ சொல்ற தெரியுமா, நம்மளுக்குன்னு ஒரு சார் அவரோட ஃபுல் டைமே அதுதான். அவரு அதை வந்து அவர் பாட்டுக்கு அதை அவருக்கு தெரிஞ்ச பசங்க கூட இருக்கிறவங்க அந்த மாதிரியே ரிலேஷன்ஷிப் கொண்டு போயிட்டு இருக்கு. கார் எல்லாம் வித்து ஜாலியா இருக்கிறாரு போல. கார் எல்லாம் வித்து புதுசா கார் வாங்கிட்டாராம. லாம்பகனி வித்து புது லாம்பகனி வாங்கிட்டாராம. சீப் கார்ஸ், அப்படியே அழுத்து போன கார்ஸ் அதெல்லாம். அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் வந்து ஒரு நாய்சேகர்னே ஒரு இது கிரியேட் பண்ண கூடாது? சர்வர் என்னன்னு? நாய்சேகர் கம்யூனிட்டி. நாய் சிட்டி. அதுல நீதான் நாய் சிட்டிக்கு போட்டு நாய் சிட்டி. எந்த நாய் வராதுடா டேய். கிரியேட் பண்றா வா. டேய் எவன்டா வரமாட்டான் நாம நடத்தினா? ஏன்டா பைத்திய மாதிரி பேசுற? நான் அப்பா ஜிடிஏவே வேணான்னு இருக்கேன். நீ வேற. ஏய், நான் எங்க சுத்திட்டு ஜிடிஏ 5 6 வேற வந்தோன்னா அப்படியே ஒரு செம்ம பூமா இருக்கும்டா. எல்லாம் ஜிடிஏ 6 தானே சொல்லுவாங்க. ஜிடிஏ 6 வந்தா ஆடலாம். நீ அவார்டு பாத்தியா? இந்த அவார்டு கடன் அவார்டுல எல்லாம் ஜிடிஏ கேமர்ஸ் தான் இருக்கானுங்க. ஆமா ஆமா. லைவ் 3 வருஷத்துக்கு முன்னாடி லைவ் போட்டவன், 4 வருஷத்துக்கு முன்னாடி லைவ் போட்டவன், அந்த மாதிரிதான். நீ வேணா அதாவது இப்ப நான் எப்படி என்ன இந்த இடத்த விட்டு போறீங்களா? நான் தான் இந்த இடம் அந்த மாதிரி நீயும் ஒன்னு இந்த இடத்த விட்டு துரத்துறாங்களா? ஜிடிஏவே நான் தாண்டா அப்படின்னு இருக்கணும். நீ ஜிடிஏ பாத்துக்கிறதுக்கு நான் பிஜேபி பாத்துக்கிறதுக்கு இந்த கடை தான் நல்லா போகுது. நானே வந்து அந்த கடை வேணாம்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வரேன். இல்லடா, எதுக்கு தெரியும்? சும்மா எல்லாமே பண்ணுண்டா. ஒன்னே பாரு, மக்கள் இப்பெல்லாம் வந்து நிறைய எதிர்பார்க்கறாங்க. நாங்களே பாரு போடுறோம். இப்ப நாங்களே என்ன பிராங்க் புஷ் பட்டோ பண்றோம், வார் போடுறோம், அதுக்கு சண்டையை மூட்டுறோம், அதுக்குள்ள நாங்களே அடிச்சுக்கிறோம், நாங்களே சமாதானம் வாங்கிக்கிறோம், வேணுக்கு கோட் பண்றோம், சேர்த்துக்கிறோம், வர வைக்கிறோம். அந்த மாதிரி நாங்களே டபுள் பாஸ் வேலை காட்டுறது இல்லை. அந்த மாதிரிதான் ஜிடிஏ ஒரு வேலை. நாங்கள் சமாதானம் வாங்கிக்கிறோம், வேணுக்கு கோட் பண்றோம், சேர்த்துக்கிறோம்,
வர வைக்கிறோம். அந்த மாதிரி நாங்களே டபுள் பஸ்ஸால காட்டுறது இல்லை. அந்த மாதிரி தான் ஜிடிஏ ஒரு ஒரு கேம் ஆயிப்போனா எல்லாம் தான். பாரு பிசி கேம்லாம் ஆடாம ஆர்பி ஆடாத, ஜிடிஏ கேம் ஆடு, நான் ஸ்டோரி ஆடு, பிசி கேம் ஆன்லைன் ஆடு, இதெல்லாம் ஆடுற ஃபோர்ஸ் ஆடுறதுனால ஜிடி ஆன்லைன் ஆடுறா. நீ ஆர்பி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வராது, அவ்வளவுதான். ஆன்லைன் ஆடு, ஜிடி ஆன்லைன் செம்மையா இருக்கும், ஜாலியா இருக்கும். இருக்கிறதுலே நான் எழுதுனா மட்டும் தான் கண்டென்ட் ஆர்பி நல்லா இருக்கும். வேற எவன் எழுதுனாலும் நான் எழுதுற கண்டென்ட்னா எப்படி இருக்குது மண்டே பிடிச்சிக்கிற மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்குலாம் தெரியாது. அதெல்லாம் அதுக்கு எழுதுறதுக்குலாம் என்கிட்ட கூட நான் பாத்துறேன். கண்டென்ட் மேக்கிங்லாம் நீங்க கிடையாது, நீங்க எல்லாம் காமெடி ஃபெலோஸ். ஆர்பி நான்லாம் இவரு கரண்ட் சினாரியோ ஆர்பி பண்ணுவேன். தளபதி விஜய் வருவாரு தெரியுமா? ஆமா, ஆப்போசிட்ல யாரு, ஆப்போசிட்ல எதிர்கட்சி யாரு இருக்குவாங்க தெரியுமா? தலையா இருக்குவாங்க. எப்படி அப்படியே பத்த விட்டுருவாங்க கிரிட்டுன்னு, ஒரு 4 வாரத்துக்கு பத்திட்டு இருக்கடா அப்படின்னு. எப்படி அது தலை எப்படி வர்றாரு, F1 ரேசிங் கார்ல என்ட்ரி கொடுக்குறாரு. மங்காத்தா வாரத்துல நடுவாரத்துல வருவாரு, அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். அதுதான் எடிட்ல பண்ணிக்கலாம். அஜித் இல்ல ரோன் தான் தலை கேரக்டருக்கு வரணும். ரோன் 50 வயசு ஆகுது, அவரை போய் ரோகன் என்ன ரோன் ப்ரோ ரோகன் கூப்பிட்டுக்கிறான். சொல்லு. ரோகன் கூப்பிட்டுறான், அது வரைக்கும் ஓகே. அப்படி ஐயோ டேய் அநியாயம்டா. பெரியப்பா ஆயிட்டாரு, அவரு பெரியப்பா. அதான் பாத்தீங்களா கொழுப்ப பாத்து கைஸ், சீன் காட்டுறாங்க கைஸ் நம்ம முன்னாடி. சரி விடுங்க கைஸ், நம்ம இவனை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட் அ பிக் டீல் கைஸ். அழுவ வைக்கணுமா நீங்க, போல்ட் அழுவ வைக்கணுமா? யாருக்கா பார்க்கணும் ஆசையா இருக்கா? அப்பெல்லாம் போல்ட் அழுவான். என்ன போல்ட் இஸ் கிரையிங் நாங்க சிரிச்சிட்டு இருப்பேன் தனியா, கடைசி மியூட் போட்டு சிரிச்சா. நீ அழுவுற வீடியோ இருக்கு காட்டா? வீடியோவா? ஆமா திட்டி போடா ப்ரோ. பட் ஆனா வரமாட்டேன் ப்ரோ, போக ப்ரோ. அவன் கிடைக்கிறான் ப்ரோ, அவன் அப்படிதான் ப்ரோ அப்படின்னு கிளவியாண்டு பேசிட்டு போயிடுவான் ப்ரோ. ப்ரோ அப்ப நானும் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பேன், நானும் போல்ட்டோம் மச்சான் அழு மச்சான், இன்னும் நல்லா அழு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். மச்சான் இது வேணுமாடான்னு கேட்போம், இன்னும்டா வேணும்டா அப்படின்னு வேறையா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல இலக்கியா வீடியோ அனுப்பிச்சிருக்கேன்னு உள்ள போய் பார்த்தா அடே இன்னும் நல்லா அழுடா, இன்னும் நல்லா அழுடா என்னடா நீ இலக்கியா வீடியோ. அந்த சமயத்துல நாங்க செம்மையா கண்டென்ட் கிரியேட் பண்ணுவோம் ப்ரோ, நானும் போல்ட்டோம் வெறியா ப்ரோ. நான் அந்த டைம்ல இல்ல ப்ரோ, கருமோ அதான் ப்ரோ எனக்கு எல்லாம் எரிச்சல். சத்தியமா ப்ரோ நான் இல்ல ப்ரோ, எனக்கு எல்லாம் கடுப்பா இருக்கு ப்ரோ. நான் இருந்திருக்கணும் ப்ரோ அந்த சமயத்துல. கரெக்டா அந்த டைம் தான் நீ வந்து அப்ப ஆர்பிக்குள்ள வந்து சர்வர் குள்ள எல்லாம் வந்து அந்த எக்ஸாக்ட் அந்த டைம் தெரியுமா? அது டைமிங் அடிச்சு பிசுறாம. இல்ல நான் பயந்தா கண்டிப்பா அதெல்லாம் நடக்க விட்டுருக்க மாட்டேன். என்னடா காமெடி பண்றீங்க வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி ரோஸ் பண்ணி விட்டு இருப்பேன். கடுப்பு ப்ரோ. கோல்டன் பீரியட் அதெல்லாம். ஏய் போல்ட் நான் பல தடவை சொல்லிருக்கேன், போல்ட் அப்படி மட்டும் சொல்லிடாத போல்ட் ப்ளீஸ், டோன்ட் டெல் லைக் திஸ். அப்படி ஒரு பீரியடே கிடையாது, அதை உருவாக்கணும் நாம தான், அது ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்ல அந்த டைம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற. கிடையாது எப்பவே பிரசன்ட் தான். நான் அப்பா கூட இல்லடா, நீ அந்த பாட் ஸ்குவாட் எல்லாம் கிரியேட் பண்ண டைம்ல கூட நான் கிடையாது, அதுக்கு முன்னாடியே நான் வந்து கிளம்பியாச்சு. அத சொல்லல நான் இந்த நாய் சேகர சொல்றேன்டா பைத்தியம், நாய் சேகர சொல்றேன். எந்த பீரியடுமே நாம கிரியேட் பண்றதுதாங்கிறேன். நான் எஃபர்ட் போடுறேன் சொல்லவேடா. எந்த எப்பவுமே எந்த எப்படின்னா உன்கிட்ட இருந்து வந்த ஆடியன்ஸ் அப்படி நம்மளுக்குள்ள மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஆக்சுவலி ஆடியன்ஸே பார்த்தனா ஆடியன்ஸ் இல்லடா, என் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் போய வேண்டியதுதான். எல்லாம் ஒரே ஆடியன்ஸ் தான். இங்க இருந்து போல்ட் அழுகுறான்னுவான், அங்க போயிட்டு ப்ரோ ஏன் ப்ரோ போல்ட் திட்டுறீங்கன்னுவான், அங்க போயிட்டு ஏன் ப்ரோ மதன் ப்ரோ ஒன்று திட்டுறாங்க. எல்லாம் ஒரே ஆடியன்ஸ் தான். ஆடியன்ஸ் என்னன்னா கொஞ்சம் எங்கேஜிங்கா வச்சுக்கனால இந்த என்னன்னு பாத்துட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். இந்த சமயத்துல இதை பண்ணா நம்ம இங்க போயிடலாம் அப்படின்னு. முதலமைச்சர் ஆகிய நான் அப்படின்னு பண்ணி ஓகே எதுக்கு வந்து இப்பதான் தெரியுது. சரி நீதான் யூடியூப்ல இல்லையாடா, இப்ப நான் உள்ள போய் என்னடா பிரச்சனை, நீ இருக்க மாட்ட. நான் போனாலும் ஒன்னும் பண்ணுவேன். நீ பாரு 50 வயசுல சிஎம்ஐ பாருங்க கைஸ், நான் இப்போ ஒரு பெட்டிஷன் சைன் போடுறேன். கமான் கைஸ், 20,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா இந்த பெட்டிஷனை நான் சைன் போடுவேன். 30,000 சூப்பர் சாட் கோல் இன்னைக்கு. இல்ல நீயே யோசிச்சு பாரு, போய் அதாவது அந்த மாதிரி ஆயிட்டு போய் லைக்ஸா கேட்டு இருப்பாங்க.
சி ஓட்டு தானே கேட்பாங்க. ஓ ஓட்டுங்க. ஓகே 20,000 ஓட்டு சரி, தொட்டுட்டோம் சரி. இந்த தொகுதியில. சரி போல்ட், சரி நீ யோசி போல்ட். ஏன் போல்ட் துண்டு பீடி அள்ளி கிள்ளி குடிச்சவன்லாம் என்னவோ இருக்கான், நாம இருக்கக்கூடாதா போல்ட்? யார் நம்மள இருக்கக்கூடாதுன்னு சொல்றது? நாம அது எம்எஸ்ஓபியா? ஆமா எம்எஸ்ஓபி எங்க இருக்கு? ஆமா எம்எஸ்ஓபி. ஒய் என்ன எம்எஸ்ஓபி பேசியா? எல்லாருக்கும் எம்எஸ்ஓபி ஞாபகம் வந்துருச்சு. எம்எஸ்ஓபி பேசல இல்ல நீ? உன்னுடைய ஒரு காலத்து தளபதி, உன்னாலதான் அவன் இங்க வந்தான். பேசினேனே தெரியுமே எனக்கு. என்ன தெரியுமே? அவன் எங்க டிஸ்கார்ட் தான்டா வருவான். அவன் இதுக்கு அந்த ஜிடி எல்லாம் ஆடிட்டு இருப்பான் தெரியுமா, லைவ் வார் எல்லாம் முடிச்சுட்டு. அப்ப எங்க டிஸ்கார்ட் அவன் எஸ்டிஆர் எல்லாமே இங்க. ஆமா நீ அவன் கல்யாணத்துக்கு போலாமே, எம்எஸ்ஓபி கல்யாணத்துக்கு கூப்பிட்டானாமே. நான் மறுபடியும் நான் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான்டா, கூப்பிட்டா கண்டிப்பா போகதான்டா செய்வோம். கூப்பிடலையா? ஓல்டி கூப்பிட்டானா கல்யாணத்துக்கு? ஓல்டி கூப்பிட்டானா இல்லையா? ஓல்டி மேரேஜ்க்குலாம் ஓல்டி மேரேஜ் கூப்பிட்டானா. ஆனா அந்த டைம் நான் வந்து பெங்களூர் போனோம் ஆக்சுவலி அன்னைக்கு. சோ அவனை அன்னைக்கு முன்னாடி நைட்டே போய் நான் மீட் பண்ணிட்டு அவனுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். நானும் ரோனும் தான் கிஃப்ட் கொடுத்தோம் அவனுக்கு. ஓல்டி கோச்சிக்கிட்டான் நீ எல்லாம் போலன்னு. சோ முடியல, அதனாலதான். சோ அவனை முன்னாடியே போய் முன்னாடி நாளே போய் மீட் பண்ணிட்டு ரோன் கிஃப்ட் கொடுத்தாரு. நானும் ரோனும் சேர்ந்து ஒரு கிஃப்ட் வாங்கினோம், போய் கொடுத்துட்டு நாங்க வந்துட்டோம். ஓல்டி அதனால கோச்சிட்டு வரவே மாட்டேன்றான். அன்னைக்கு கோச்சிக்கு போனவன் தான் சண்டை போட்டான் அன்னையிலிருந்து. இது ஒரு கண்டென்ட்டா போடுவாரு. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தவிர எங்கேயுமே வருதுலடா. அவனை கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மட்டும் தான்டா ஆடுறான் அவன். நான் டெய்லி அவனை அதுல பாப்பேன் நைட்டு. சே ஒரு காலத்துல ஓல்டி என்ன அம்மா விளையாடுவான் தெரியுமா இந்த கேம்? நான் என்ட்ரி பேக் பண்ணேன், ப்ளே பண்ணேன், அப்படியே ஸ்குவாட் அப்படி இருக்கும் ப்ரோ, செம்மையா இருக்கும். நீ என்ட்ரி பேக் ராஜா. மதன் அப்படியே சப்போர்ட் ரோல் கொடுப்பான், அப்படியே கார் ஓட்டுவேன், டிரைவர் சொல்லி டிரைவர் கார் ஓட்டும் MVP ன்னு அவனே சொல்லிப்பான். எம்எஸ்ஓபி உன்னோட முன்னாள் தலைவர்ரா போல்ட். ஆமா ப்ரோ, போல்ட் ப்ரோ. அவரு இப்படி ஸ்ட்ரீமிங் சொல்லுங்க. போல்ட் கூட கல்யாணம் கூப்பிடுங்க அப்படியா? ஆக்சுவலி எம்எஸ்ஓபி என்ட்ரி உங்களுக்கு தெரியாதுல ரோன் ப்ரோ, எப்படி அவன் பாட் ஸ்குவாட் குள்ள வந்தான் அப்படின்றது? போல்ட் ப்ரோ தான் இன்வைட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆக்சுவலி ரெக்கமெண்டேஷன் போல்ட் ரெக்கமெண்டேஷன்லாம் இல்ல, அந்த காலம் சொன்னோம் தெரியுமா, 2019 அந்த டைம்ல ரோன் 2020 அந்த டைம்ல எல்லாம் நாங்க 5-6 பேர் தான் இருப்போம். அப்போ 3 பேர் இருந்தோம், ஆளு ஒருத்தர் தேவைப்பட்டுச்சு. எம்எஸ்ஓபி ஆன்லைன்ல இருந்தா இன்வைட் பண்ணி விட்டேன். அவ்வளவுதான் பாட் ஸ்குவாட் மெம்பர். அப்ப பாட் ஸ்குவாடே இல்ல ப்ரோ. அப்ப பாட் ஸ்குவாடே கிடையாது. அப்ப பாட் ஸ்குவாடே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ வந்து சும்மா இருந்தாரு, சும்மா நான் மெகா கிளான் ஆரம்பிச்சாரு. சோலோ தான் ஒருத்தன் வந்து சாட்ல வந்து பாட் மாதிரி ஆடுறீங்கன்னு ஆமா நாங்க பாட் ஸ்குவாட்னு பேரு. ஆமா ஆமா கரெக்ட். ஆமா நாங்க பாட்டு தான்டா அப்படின்னு. ஆமாடா நாங்க பாட்டு தான்டா, எங்க ஸ்குவாட் பேரு. ஞாபகம் இருக்கடா ஒரு நாள் விக்டர் Dress எல்லாம் போட்டு சுத்தி இருந்தோம் மேடம். குமிஞ்சிக்கிட்டே போவோம், 3 பேர் குமிஞ்சிக்கிட்டே போவோம். ஆமாடா குமிஞ்சிக்கிட்டே போவோம், வெறுப்பேத்திட்டு இருந்தோம். எஸ் எஸ் எனிமே வந்து படபடன்னு போட்டு இதெல்லாம் மக்களால் உருவாக்கப்பட்டது எல்லாமே. மக்கள் சொல்லுல இருந்து உருவானதான் அந்த வாட் ஸ்குவாட். அது அப்படியே புடிச்சு அப்படியே வேலை போறதுதான். நாங்க என்ன எழுதிதான் வந்தோம். என்ன MBTS லீடர் யாரு? சரி கேளுங்க ரோன் ப்ரோ. ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு கேட்டீங்களா கேள்வி? நீ போல்ட்டி கூப்பிடலையாமே எம்எஸ்ஓபி? இவரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டே அப்படின்ட்டான் பாருங்களேன். அப்படிலாம் சொல்ல ப்ரோ, ஒரு ஆளாட்டான் நானே ஸ்கிரீன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன் தெரியல. இல்ல என்ன கூப்பிடல, சரி ஓகே, என்னதான் கூப்பிடல, ஒன்னெல்லாம் கூப்பிட்டு இருப்பான். என்னையவே கூப்பிடலாம, நீங்க வேற யாரும் என்னையும் கூப்பிடல, யாரையுமே கூப்பிடல. சூப்பர் ப்ரோ. வேறதான் அந்த ஆனா யாரையுமே கூப்பிட முடியாம நடந்ததுன்னா என் மேரேஜ் தான். கரெக்டா லாக்டவுன் டைம்ல நடந்துச்சு என் மேரேஜ். லாஸ்ட் லாக்டவுன் சண்டே 50 பேர் 50 பேர் தான் இருக்கணும்னு போலீஸ் எல்லாம் இருந்தாங்க சுத்தி, அதுக்கு மேல இருக்க கூடாதுன்னு சொல்லி. உனக்கெல்லாம் கல்யாணம் வந்து பெருசு. மேரேஜ் லாக்டவுன் தான் இல்லையே ரோன் ப்ரோ, இப்பதானே நடந்துச்சு. இல்ல ஓகே ஆஃப்டர் லாக்டவுன். ஆமா ஆஃப்டர் லாக்டவுன். ஆனா கூட அந்த எம்எஸ்ஓபின்ற பேரை மாத்தல பாரு, அதுதான்
ஐயோ வேணா போட்டு bro. தயவு செஞ்சு ஏதாவது இது பண்ணி நான் இன்னைக்கு கூட என் கூகுள் போட்டோஸ்ல பார்த்து ஒரு போட்டோ மாட்டிச்சுறேன் எம்எஸ் இல்ல அது அவன் மாத்த மாட்டான். மேகநாதன் சன் ஆஃப் போல்டானே. சன்னா போல்டா இல்ல சோமனா. அப்பதான் அப்ப அப்படிதான் சொல்லுவாங்க, அப்ப அப்படிதான் சொல்லுவானுங்க. அதுவும் ஆடியன்ஸ் தான், நம்ம எதுவும் இல்ல, அதுவும் அவங்களே தான். என்ன கூப்பிடுறா எம்எஸ்ஓபி, நீங்க மறுபடியும் ஸ்ட்ரீமுக்கு வரணும். போல்ட் பழைய பன்னீர்செல்வமா வரணும்னு கூப்பிடு. அவரு ஜிடிஏவே ஆடல ப்ரோ. எம்எஸ்ஓபி மதன் டிடிஎம் திருவாம்பரம் எப்பலாம் அடிச்சு பாப்பா. ஏற்கனவே வேற ஒரு இது இருக்கு, ரைவல்ரி இருக்கு, போட்டு பிரிச்சிருவேன். மதன் எம்எஸ்ஓபி லைக் மிஷின் கோயிங். எம்எஸ்ஓபி ப்ரோ பணக்கார ஆக்குங்க எம்பிடிஎஸ்ல. தினேஷ் பாபு டிடிஎம் போடுவோம். தோத்துறா கம் 1 டிடிஎம் தோத்துறா நீ. உன்னெல்லாம் அடிச்சு ஷோரா. எவ்வளவு பெட்டு, எவ்வளவு பெட்டு, எவ்வளவு பெட்டு. நான் டிடிஎம் விளையாடுறது இல்லன்ற காரணத்தினால இப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியுது. மாதிரி யூ கிவ் ஸ்மால் சப்போர்ட் டு கம்யூனிஸ்ட் லைஃப். அதனால தான் கூப்பிடுறேன். சரி நீ M4 நான் எனிகன் ஓகேவா? ஓகேடா. ஓகே ஷோரா. அழுவ கூடாது அப்புறமேட்டு. ஸ்னைப்பர் ஆடலாமா? ஸ்னைப்பர் ஆடலாமா? நீ M4 நான் எனிகன் அவ்வளவுதான். எனக்கு நான் M4 ஆட மாட்டேன். சரி ஓகே. எனிகன் ஓகேவா? ஓகே. அழுவ அடி வாங்கிட்டு அழுவாத அப்புறமேட்டு. அமைதியா அடிச்சு போடுவோம் அப்புறமேட்டு. ஏற்கனவே நடந்ததுக்கு ரைவல்ரி எடுத்த அப்ப நீ சப்பையா இருக்கும்போது ரைவல்ரி எடுத்த மாதிரி ஆயிப்பேரு. நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. இவங்கிட்ட தோத்துட்டு தான் ப்ரோ நான் டிடிஎம்ஏ ரிட்டர் ஆயிட்டேன். மறுபடியும் வீட்டுல தோத்துட்டா நான் பிஜேபி ரிட்டர் ஆயிடுவேன். நான் அவரோட இல்ல அது கூட பிரச்சனை இல்ல. அதுக்கு முன்னாடி நான் டிடிஎம் மாட்டேன் ப்ரோ. நான் டிடிஎம் மாட்டிட்டு ப்ரோ. நான் நிறைய பேர் ஜெயிச்சுட்டுல இருந்தப்போ போல்ட் கூட ஒரு டிடிஎம் விளாண்டேன். இவன் கூட தோத்துட்டேன். அந்த அவமானத்துல நான் டிடிஎம்ல இருந்தே ரிட்டர் ஆயிட்டேன். இனிமேல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டிடிஎம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அவமானம் எல்லாம் தாங்கிக்க முடியல. இவன் கூட தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல டிடிஎம் விளையாடுறது. அன்னைக்கு நான் டிடிஎம் விட்டு போனவன் தான் இவனும் எனக்கும் 1v1. இவனெல்லாம் அடிச்சிருச்சு ரோன் ப்ரோ. இவன் தான் ரோன் ப்ரோ. நானி அப்போ இவன் அடிச்சிருச்சு விளையாண்டு இருப்பான். நான் ஜாலியா செத்துட்டே இருப்பான். என்னவோ பண்ணிட்டா ரோன் ப்ரோ ஒரு நாள் வாடா இன்னைக்கு விளையாடலாம் அப்படின்னா. சரி தோத்தா பரவாயில்ல ஓகே. ஏதோ இதோ ஆயிடுச்சுன்னா ஹேக் போட்டு வந்துட்டான் ப்ரோன்ட்டான் லைவ்லயே. எங்க அண்ணன் பின்னாடி இருந்தா அடிக்காரோன் ப்ரோ. தப்பு டிப்பு அப்படிலாம் சாவே மாட்டேன். இவன் அந்த அளவுக்கு சப்பர் ரோன் ப்ரோ. இவனதான் ரோன் பண்ணான். ஒரு 100 டிடிஎம் விளையாண்டு இருப்பேன். 100ல 99 நான் ஜெயிச்சிட்டேன். ஒரே ஒரு திடீர்னு அவன் கூப்பிட்டான் வாடா இன்னைக்கு வா விளையாடலாம் அப்படின்னா நானும் சரி எப்பயும் போல அடிவாதான் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தா போட்டு புரட்டான் டப்பு டிப்புக்கு. ஐயோ ஐயோ நான் அடி வாங்கிடுறேன். அன்னையில சத்தியமா அதான் கடைசி டிடிஎம். அதுக்கப்புறம் நான் விளையாடவே இல்லை. அப்புறம் உண்மையாலுமே அதான் கடைசி டிடிஎம். அதுக்கப்புறம் நான் விளையாடவே இல்லை. அந்த அவமானத்துல இருந்து என்னால மீண்டவே முடியல. இவன் கிட்ட தோத்துட்டா அப்படின்னு ஏதோ பண்ணிட்டாரோ. ஆனா சத்தியமா ஏதோ பண்ணிட்டாரோ. தப்பி பாக்கலாமா? ஐயோ நான் வரல. நீங்க வேற நான் பிஜே விட்டு அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருக்கும். இவன் வேற டிடிஎம் மட்டும் தான் விளையாடுறானா? நான் டிடிஎம் விளையாடுறது இல்ல. அப்ப இவனுக்கும் டோராக்கும் போட்டுக்கலாம். சும்மா இவன் எல்லாத்தையும் தோப்பான். ஏன்ட்ட மட்டும் தீப்பான். எதுக்கு அவனை கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டு லைவ்ல வச்சு பாவம். சும்மாடே சும்மாடி. அந்த பையன் எல்லாரையும் பொழக்கிறான். அவனை கூப்பிட்டு என்ன வச்சு போல்ட் கூட விளையாடுறா. நான் ஒரு M4 எல்லாம் வாங்கிட்டு புது பிராக்டிஸ் பண்றேன். ஒரு 2 வருஷம் பிராக்டிஸ் பண்றேன் ப்ரோ. டைசன் விசஸ் என்னடா இப்ப நடந்துச்சு? டைசன் விசஸ் யாரும் நடந்துச்சு? பால் அந்த மாதிரி ஜேக் பால் அந்த மாதிரி எடுத்துட்டு போலாம். ஆமா ப்ரோ இது கண்டென்ட்டா பண்ணலாம் ப்ரோ. இது கண்டென்ட்டா பண்ணலாம் கிஸ். போல்ட் எப்படா டேட் போடுறா நீ நானும் பிராக்டிஸ் ஆரம்பிப்போம். நீ நானும் பாத்துருவோம். சரிடா 29ஆம் தேதி. கொஞ்சம் லேட்டா போடு. லேட்டா போடு. ஜூன் ஜூலைன்னு போடு. அப்பதான் எல்லாம் வெயிட்டிங்லயே வெளியேவாங்க. அப்பதான் நானும் டெய்லி பிராக்டிஸ் பண்றது கரெக்டா இருக்கும். நீ இப்பே ஸ்ட்ரீம் ஷெட்யூல் பண்ணி வச்சிரு. ஆமா பில்ட் அப் பேசாம டிசம்பர் அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி போட்டுருமா? இப்ப இருந்து பிராக்டிஸ் பேன் பண்ணிடுவாங்களா என்ன ஆகும்னு தெரியாது. அவ்வளவு இவனா சர்வரே போட்டான்டா. இங்க இனிமேல் எப்ப பேன் பண்ணுவாங்க? ஏன்டா நீ